தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதன் மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவு செயலாளர் திரு வெங்கடேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசவிருக்கிறோம். குறிப்பாக 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லா கட்சிகளும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை அது தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள் தொடர்கின்றன. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக நாளை வரக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அடுத்த மாதம் பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக தமிழகம் வரவிருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது. இப்படியாக கூட்டணி தொடர்பான ஒருங்கிணைப்பு மேற்கொள்வதற்கும் அதிமுக பாஜக இன்னும் அந்த கூட்டணியில் இணைய வேண்டிய கட்சிகளை ஒருங்கிணைப்பதிலும் மும்முரம் காட்டி வருகிறார் அமித்ஷாவும் டெல்லி தலைமையும் என்ற தகவல்கள் இதன் மீது தொடர்கின்றன. இப்படியான சூழலில் இது குறித்து நிறைய விஷயங்கள் திரு வெங்கடேஸ்வரன் நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் 26 சட்டமன்ற தேர்தல் பரபரப்பாக ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் 3-4 மாதத்தில் தேர்தல். திமுக நம்மளே நிறைய முறை பேசியிருக்கோம். திமுக அதன் கூட்டணிகள் ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி அப்படியே போயிட்டுருக்கு. ஒன்றுபட்ட அதிமுக கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். பாஜகவும் அதை விரும்புது. ஏன்னா திமுக தான் ஒற்றை எதிரி என்ற இடத்துல இதுதான் சரியான நகர்வாக இருக்கும். பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்னு பாஜக விரும்புவதாகவும் தகவல் இருக்குது. சமீபத்திய ஓபிஎஸ் அமித்ஷாவுடனான சந்திப்பு, அண்ணாமலை சந்திப்பு, வரவிருக்கக்கூடிய அமித்ஷா, பிரதமர், இடையில் நடந்து முடிந்த அதிமுக பொதுக்குழுவில் தீர்க்கமான எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் நிர்வாகிகளோட கருத்து, இது எல்லாமே நிறைய கருத்து விமர்சனங்கள் இதன் மீது தொடர்கிறன. எப்படி பார்க்கலாம் வெங்கடேஷ்? இல்லை, இது எலெக்ஷன் வரத்துக்கு இன்னொரு 3லேருந்து 3.5 மாதம் தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லா கட்சிகளுமே தனக்கான ஒரு கூட்டணி அமைப்பதில் மும்முரமாக இருக்குது. அதேமாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அதற்கான வேலைகளை மும்முறுத்துது. நம்ம முன்னாடி சொன்ன பதிவு தான் நினைவூட்ட விரும்புகிறேன். திமுக என்ற ஒற்றையத்தை எதிர்க்க எந்த கட்சி வேணாலும் நம்மள இணையலாம். அது கழகங்கள் பெரிய கட்சியாக இருக்கணும், சின்ன கட்சியாக இருக்கணுன்றதுலாம் அப்படின்ற நம்ம எந்த ஒரு கோட்பாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயமா இப்போ என்னென்ன பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, எதிராளியாக இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணி மிக வலுவாக இருக்கிற மாதிரியும், ஆப்பனண்ட்டாக இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவிழுந்து இருக்கிற மாதிரி ஒரு பரப்புரையை தொடர்ந்து திமுக செஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரையும் திமுகவில் உண்மை இல்லையா? இல்லை, எப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு வரையும் திமுகவில் ஆந்தடிக்காக நாங்கள் காங்கிரஸுக்கு இத்தனை சீட்டு கொடுத்துட்டோம்னு நீங்கள் வரையும் திமுகவில் சொல்லலை. எந்த கட்சிக்குமே சொல்லலை. ரைட்டா? அது தொடர்பான பேச்சுவார்த்தை தொடர்றதுதான் தகவல். ஆனால் காங்கிரஸ் 5 பேர் கொண்ட கூடு அமைச்சிருக்கு. இல்லை, இன்னும் கூடுதலா 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய சொல்லி காங்கிரஸ். அதுதான் முரண்பாடு. அது கூட நிறைய விமர்சனங்கள் உருவாக்கி இருக்கு. இது நாள் வரையும் காங்கிரஸ் 1967 தோத்ததுக்கு பிறகு மாறி மாறி டிஎம்கே ஏடிஎம்கேல ஆட்சி கட்டிலில் பிரயாணம் பண்ணுறப்ப இது நாள் வரையும் 234 தொகுதிகளும் வேட்புமனு தாக்கல்ன்ற கான்செப்டே காங்கிரஸ் பண்ணதில்லை. இன்னைக்கு அது பண்ணுறாங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? என்ன காரணம்? திமுக கூட்டணியில் இருக்காங்க. கடந்த பேச்சுவார்த்தையின் போது கூட 70 இடங்கள் கேட்டார்கள், துணை முதலமைச்சர் கேட்டார்கள், அப்படிலாம் தகவல் கசிஞ்சதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அது ஒரு புறம். சரி, அது ஒரு லாஜிக்கல் வச்சுங்க. இப்போ 234 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்கன்னா என்ன சொல்ல வராங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை, நீங்களே சொன்னீங்க இதுவரை இல்லாத நிகழ்வு தான். ஆனால் அப்போ அதில் ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை, விஷயம் என்னன்னா, அந்த கூட்டணி பலமாக இருக்குது அப்படின்றது இல்லைன்றது தான் அதோடைய கண்டென்ட். ஏன் இல்லைன்னா, 2 பாசி இருக்காங்க. ஒரு பாசி திமுகவுக்கு போகணுன்றார் ப. சிதம்பரம், இன்னொன்று பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்கா போகணுன்றார். ஸோ அதில் முரண்பாடின் உச்சமாக இருக்குது. செல்வ பெருந்தகை திமுகவுடைய ஆள் தான். அவரே ஒரு கூட்டம் சத்தீஸ்கருடைய சோடங்கி அவர்களை போட்டு விட்டு அவர் ஒரு குழு 5 பேர் குழுவுக்கு வச்சு நாங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோன்றாங்க. ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு துணை முதல்வரோ அதிகமான சீட்டு தரலன்னா 5 ராஜ்யசபா எம்பி கொடுக்கணுன்றாங்க. அதெல்லாம் சாத்தியமா? இந்த ராஜ்யசபா எம்பியிலே இப்போ ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ராஜ்யசபா எம்பிஸான திமுகவில் 4ம் அஇஅதிமுகவில் 2ம் காலியாகுது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடியே இருந்தால் அவங்க அந்த 4 எம்பிஎஸை ஃபில் பண்ணலாம். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு மறுபடியும் அவர்கள் புது அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிஸ் கணக்கெடுத்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அதுவே ஒரு இடியாப்ப சிக்கல் தான். அது எப்படி போய் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நீ ராஜ்யசபா எம்பின்றது பெரிய ஒரு ஹாட் கேக். அது 33 எம்எல்ஏ இருக்கனால இன்றைக்கி இளங்கோ அவர்களுக்கு போகுது, இன்னும் 2-3 பேருக்கு டிஎம்கேல சேர்ந்தவங்களுக்கு 4 பேருக்கு முடியுது. அந்த சைடு தம்பிதுரை அவர்களுக்கும்
நம்ம ஜிகே வாசன் அவர்களுக்கு முடிக்குது. கிட்டத்தட்ட 6 ராஜ்யசபா எம்பிஸ் வந்து காலியாவது மார்ச்சுக்குள்ளே. இப்போ தேர்தல் தேர்வு அறிவிக்கப்பட்டோன்னா இது எப்படி சாத்தியப்படும்னு தெரில, அது ஒரு தனி கணக்கு. அப்போ வந்து ராஜ்யசபா நாங்கள் கொடுக்குறோன்ற கண்டென்ட் உள்ள அவங்க வருவாங்களான்னு தெரில. இல்லை தேர்தல் நடக்கிறப்பே தேர்தல் ஆணையம் வந்து ராஜ்யசபா இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் குழு வந்து அனுமதிக்குதான்னு தெரில. நீங்கள் தேர்தல் பாட்டு நடக்கட்டும், நாங்கள் 4 MP 33 MLA இருந்தாலும் 4 MP வந்து நீங்கள் பதவி ஏற்கலான்னு அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல, அது தனியாக வச்சுப்போம். அப்போ ஒரு போகாத ஊருக்கு வழி தேர மாதிரி இருக்கிற 5 ராஜ்யசபா கொடுங்கன்னா ஒரு ராஜ்யசபா 33 MP, 33 × 5னா கிட்டத்தட்ட 120 MLAக்கான கண்டென்ட்டை காங்கிரஸ் கேட்குறப்ப இந்த கூட்டணி எப்படி வலுவாக இருக்குன்ற ஒரு இது ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய வேல்முருகன் இன்னைக்கு 150 கிட்ட. ஆமாம், கிட்டத்தட்ட ஜெயிக்கிறது 125 சீட்டு எடுத்தா 18 120 எடுத்தாவே இங்கே பெரும்பான்மையிடம். அங்கே இருக்கக்கூடிய தமிழர் வாழ்முறை கட்சியினுடைய வேல்முருகன் மதில் மேல் பூனையாக தான் இருக்கார். பொது வழியில் வந்து நாங்கள் திமுக கூட்டணி கண்டினியூ பண்ணுறோன்னு இதுவரையும் சொல்லலை. கம்யூனிஸ்ட் டெய்லி திமுக நிலவரம் பார்க்கும் பொழுது அவர் தொடர்வாரா அப்படின்றது கேள்விக்குரிய. அவர் தொடர்வதை திமுக விரும்பவில்லை அப்படின்றது கிடைக்கப்பெறுகிறது. அவர் எதிர் துரைமுருகனை ஏற்று பேசுறாரு. அவர் 4 உள்ள இருந்த நிறைய கேள்விகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல். ஆமாம். மூணாவது என்னன்னா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வந்து கூட்டணியில் இருந்தாலும் அதிகமான எதிர்ப்பலையை வந்து திமுக பற்றி கம்யூனிஸ்டாக பொது வழியில் பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா தொழிலாளருக்கான கட்சியாக கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால ஜாக்டோஜியோ போராட்டத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க, மின்சார வாரியம் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சத்துணவு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்ட காலத்தையே முன்னின்று நடத்துகிறதே சவுந்தரபாண்டியன் தான். சிஐடியு சவுந்தரபாண்டியன் நடத்துகிறார். முரண்பாடின் உச்சம். அங்கே இருக்கக்கூடிய சண்முகம் என்ன சொல்கிறாரு, 525 வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆனால் 10 வாக்குறுதி தான் நிறைவேற்றிருக்காங்க, மற்றதெல்லாம் சும்மா பேப்பரில் எழுதி வச்சு படம் ஓட்டுறாங்க, அது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நிறைவேற்றணும்னு சொல்லி அது ஒரு கண்டென்ட்டு. ஸோ இதையெல்லாம் பொது வழியில் வந்து திமுக வைக்காமல் நாங்கள் பலமாக இருக்கிறோம்னு இவங்களா சொல்லிக்கிறாங்க. திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தாவேக்கா வந்திருக்கு. ஆப்ஷன்ஸ் வந்துட்டாங்க. நீங்கள் இது தரலைன்னா இது போயிடும் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, திமுகவில் காங்கிரஸ் இருந்தாலும் நமக்கு பலம், திமுகவிலேருந்து காங்கிரஸ் விலகி தாவேக்கா போனால் நமக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா சிறுபான்மையர் ஒட்டுமொத்த ஓட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த சைடு பட்டியலின சகோதரர்கள் ஓட்டை எடுத்துகிட்டு போனால் அங்கே வந்து திமுக கட்சி காணாமல் போகிறப்ப காங்கிரஸ்ன்ற ஒற்றை கட்சி அந்த சைடு போச்சுன்னா. இப்போ ஒரு சின்ன குறுக்கீடு வெங்கடேஷ், இந்த கால்குலேஷன் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலிலும் இருக்குதா? மைனாரிட்டிஸ் இவங்க தான் ஓட்டு போடுவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போக மாட்டாங்க, இந்த ஓட் பேங்கோட ஸ்ட்ராட்டஜி அது இருக்குதா? அதாவது ஏன் நான் கேட்குறேன்னா, டு வெரி ஃப்ராங்க் வித் யூ, மைனாரிட்டிஸ் வந்து கண்ணை மூடி போட்டுருவாங்களா? அப்படி இல்லை தானே. இங்கே எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்றது அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, கட்டமைச்சிருக்காங்க. அது அந்த தெளிவு இன்னமும் இல்லையா? எப்படி கட்டமைச்சிருக்காங்க தெளிவில்லை. இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இல்லை, ஸ்ட்ராட்டஜி தப்பு, தெளிவில்லை. ஏன் அப்படின்னா, பங்களாதேஷில் இந்துக்கள் வந்து கொல்லப்படுறப்ப இங்கே நம்ம போராட்ட காலத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி பிஜேபி கேட்குறப்ப ராஜநத்த ஸ்டேடியத்தில் அனுமதி நமக்கு மறுக்கப்பட்டாங்க. அனுமதி மீறி நம்ம போராட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆகணும். அதே பாலிஸ்தீனுங்க இப்போ இஸ்ரேல் பிரச்சனை வரப்போ மாண்புக்கு முதலமைச்சரே களத்தில் இறங்குறாரு. பிரகாஷ் ராஜ், திருமாவளவன், வெற்றிமாறன், அமீர் அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் முஸ்லீமிக்க வச்சு ராஜநத்த ஸ்டேட்டில் துண்டை போட்டு இது வந்து ஒழிக்கப்படணும், மோடி தான் காரணம்னு சொல்லி ஒரு கார்னர். இவங்க எப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் திசை திருப்புற வேலையை தான் பண்ணுறாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு மோடிக்கும் அவர்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நம்ம நடுநிலை வகுக்கிறோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம வெளியுறவு கொள்கை ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம இஸ்ரேலும் வேணும், பாலஸ்தீனமே வேணும், நடுநிலை வைக்கிறோம். பாலஸ்தீனில் கொடுக்குற உயரை விருதை நமக்கு மோடிஜி அவர்களுக்கு தான் கொடுத்தாங்க. மனிதாபிமான அடிப்படையில் ஆதரவு தெரியும். ரைட், ஓகேவா? நடுநிலை வைக்கிறோன்ட்டு அதனால நம்ம சொல்லிட்டோம், நாங்கள் வந்து நடுநிலை வைக்கிறோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே எப்படி கட்டமைக்கிறாங்க, இதை வந்து மோடிஜி பண்ணல, மோடிஜி தான் அந்த போருக்கு காரணம் மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணுறாங்க. அதை தான் இங்கே நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். உங்ககிட்ட ஒரு பலகீனம் இருந்தால் அந்த பலகீனத்தில் நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டோம், நாங்கள் இந்த பலகீனமாக இருக்குன்னு சொல்கிறத தவிர்த்து அதை மாற்று வழியில் திசை திருப்புறது. ஏன் 17% வந்து 22% நெல் வந்து நெல் வந்து ஈரப்பதம் ஆயிடுச்சு, 17% ஒன்று நெல் இருந்தால் நீங்கள் ஏன் மத்திய அரசு போய் தொங்கணும்? ஆட்டோமேட்டிக்காக வாங்க போகிறாங்க. இந்திய தமிழ்நாடு வாணிப நுகர்வோர் வாங்க போது கரீப் கல்யாண திட்டத்தில் ரேஷன் கார்டில் அனுப்ப போகிறாங்க. நீங்கள் அந்த 22% ஆக்குறது நீங்கள் போதுமான கொள்முதல் நிலையில் கட்டாமல் 310 கோடி ஏப்பம் விட்டுட்டு, இயற்கை மழை என்ன பண்ணுறது, 310 கோடி ஏப்பம் விட்டுட்டேன்றீங்க. ஏன்னா ஒரு பட்ஜெட்டில் 310 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கீங்க. தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேளாண்கான தனி பட்ஜெட் மட்டும் இல்லை, 310 கோடின்றது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒன்றியத்துலேயும் நாங்கள் வந்து நெல் கொள்முதலை சம்பந்தற்கான கிடங்கு குடோன் கட்டுவோன்னு சொல்லி பண்ணீங்க. அது கட்டலை. 310 கோடி எங்கன்னு கேட்குறோம். விவசாயத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வமும் கேட்குறோம், உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும் கேட்குறேன், இன்றைக்கி வரையும் பதில் இல்லை. அப்போ நீங்கள் 22% ஆக்கிட்டு மத்திய அரசு மேலே டக்குன்னு எப்படி மடைமாட்டுறீங்க? மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்கிறது, 22% வாங்கலைன்னு.
மெட்ரோ ட்ரெயினுக்கு மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வந்து மெட்ரோ ட்ரெயின் வேணும்ன்றப்ப அதற்கான டிராஃப்ட் வரைவுகளை நம்ம அதை பேசலாம். இப்போ நம்ம எதுலேருந்து இதை புள்ளி ஆரம்பிச்சோன்னா, காங்கிரஸ் தாவேகாவோட போயிட்டா அந்த மைனாரிட்டி வாக்குகள் போயிடும் நீங்கள் சொன்னீங்க. நம்ம அதில் தான் இதை நம்ம பேசணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிகளே இங்கே அது உண்மையா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இதை கடந்து நம்ம எப்படி பார்க்கலான்னு கேட்குறேன் வெங்கடேஷ். இல்லை அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். சிறுபான்மைக்கு தாங்கள் பாதுகாவலன் மாதிரி இவங்க கட்டமைக்கிறாங்க. நான் கேட்குற சிறுபான்மை இப்போ தமிழ் மகன் ஹுசேன் தானே ஏடிஎம்கேயோட அவைத்தலைவர். அவர் தான் அவைத்தலைவர். உங்களுக்கு ஒரு சிறுபான்மையிற்கும் உங்கள் கோர் கமிட்டிலையோ உங்களோட பேரண்ட் பாடியிலோ யாருன்னா ஒருத்தர் கொடுத்துருக்கீங்களா? திமுக சொல்கிறீங்க. திமுக கேட்குறேன். நீங்கள் சிறுபான்மை பாதுகாவலர் சொன்னீங்களே, யார் கொடுத்தீங்க? இல்லை கிறிஸ்தவர்கள் யார் கொடுத்தீங்க? இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வந்து நமக்கு ஓட்டளிச்சனால தான் நீ கேரளாவில் வென்றெடுத்தோம். நீ கேரளாவில் திருவனந்தபுரத்தை 51 இதில் வென்றெடுத்து முதல் முறையாக திருவனந்தபுரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட கோட்டையை உடைச்சி நம்ம மேயராகி ஒரு மாநகராட்சியை கைப்பற்றிருக்கோம். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல சமீட்சை. ஏற்கனவே திருச்சூரில் திரு சுரேஷ் கோபி எம்பியாக வென்றெடுத்தால் அது 2வது பெரிய வெற்றி. நம்ம வந்து வளர்றதுக்கான கண்டென்ட்டை நோக்கி நகர்றோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வக்புனானே ஒன்றே எல்லாம் கூடிடுறான். வக்பு வந்து வக்பு வக்புக்கு வந்து எதிராக நம்ம போராட்டம் பண்ணணும்னு சொல்லி யார் கூடுறாங்க? திமுக கூடுறது இல்லாமல் திமுக தோழமை கட்சிகள் எல்லாம் அங்கங்கே போராட்டம். ஒரு 4 இடத்த தேர்ந்தெடுப்பாங்க. சேப்பாக்க விருந்தினர் மாளிகை, நம்ம வள்ளுவர் கோட்டம், பனகல் பார்க்கில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை, இந்த சைடு வந்து நம்ம சிங்காரவேலத்தில் கலெக்டர் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு உடனே கூட்டணி கட்சிகள் உடனுடன் ஃபார்ம் ஆகிறாங்க. உடனுடன் போராட்டம். மத்திய அரசு எடுத்து வக்பு திருத்த திரும்ப பெறணும், எஸ்ஐஆர் எடுத்து திரும்ப பெறணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மடைமாற்ற வேலை தான் பண்ணி இவங்க வக்பு முத்தலாக்கெலாம் இவங்க தனக்கான ஒரு கட்டமைப்பு காட்டுறாங்க. இப்போ பாருங்கள், இந்த வக்பு சட்டத்தில் வந்துச்சு, கோர்ட்டில் போயிடுச்சு, சில மினிமம் இதை சொல்லி கோர்ட் அது பாஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. மம்தா அவர்களே வக்பை ஏற்றிக்கிட்டாங்க. மம்தா அவர்கள் இன்றைக்கி வக்பை ஏற்றிட்டாங்க. அங்கே ஒருத்தர் இஸ்லாமிய சமூகத்தை நான் பாபர் மசீது அங்கே கட்டுவேன்னு சொல்லி தனியாக ஒரு கதை பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா வக்புல நீங்கள் குறிப்பிட்ட டைம்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகணும்னா அது காலாவதி ஆகிடும். ஸோ மம்தா அதை ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே இருக்க கவர்மெண்ட் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணால் அமல்படுத்திட்டாங்கன்றதான தகவல். இல்லை ஏற்றுக்கிறாங்க. போராட்ட காலத்தை இல்லை, அது அமல்படுத்திட்டாங்க ஆகணும். நீங்கள் ஆத்தரைஸ்டாக பண்ணிட்டாங்க, அதை வெளியில் இவங்க காட்டிக்கல. ஆனால் கண்டென்ட் என்னென்னா, இஸ்லாமியர்களுக்காக நீங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்கள் ஏற்படுத்துனீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. இப்போ தடா ரஹீம் அதான் சொல்கிறார், நீ என்ன இஸ்லாமியர்கள் பண்ண சொல்லு, உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன பூச்சாண்டி காட்டுறீங்க? பாஜக வந்துடும் வந்துருச்சு. அமைப்புகள் கட்சிகள்லாம் திமுகவோட தானே இன்டாக்டாக இருக்காங்க. அதுதாங்க சொல்கிறேன். இவங்க எப்படி அந்த பூச்சாண்டியை காட்டுறாங்க? இஸ்லாமியர்களுக்கு எதுவும் பண்ணலாம், எப்படி இந்த கட்சிகள் இணக்கமாக இருக்கும்? அதாவது 21 மாநிலத்தை நம்ம ஆள்றோம். இந்த பாஜக வந்துடும். பாஜக இப்போ 21 மாநிலத்தில் இஸ்லாமியர் இல்லையா? உலகத்திலே 15 கோடி இஸ்லாமியர் அதிகமாக இருக்க நாடு நம்ம நாடு தான். உலகத்திலே அதிகமான சேஃபாக இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறது நம்ம நாட்டில் தான். இப்போ நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த மாநிலத்தை நம்ம ஆள்ற மாநிலத்தில் இஸ்லாமியர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சொல்லுங்கள். இப்போ உரிய பிரதிநிதித்துவம் மட்டும் தரமாட்டுறவங்களோ தனிங்க, அது வந்து அரசியல் ரீதியான இருக்கிற ஒரு கட்சியோட முடிவுங்க. நான் சொல்கிறேன், என்ன பிரச்சனை வந்துச்சு? இப்போ இங்கே பிஜேபி வந்து இஸ்லாமிக்கு எதிரான கட்சின்னு கட்டமைக்கிறாங்களே, இஸ்லாமிக்கு எதிராக என்ன பண்ண சொல்லுங்கள், அது சொல்லணும்ல. எதுவுமே பண்ணாமல் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருப்பரங்குன்ற எக்ஸாம்பிள். பிரதேசத்தில் வீடு அடிக்கிறீங்க ஏங்க, அதெல்லாம் ஒரு முதலமைச்சர் நாட்டில் இது வரைக்கும் பார்க்காம இருக்கிறது ஒரு தண்டனைனா. அவர் பேரே புல்டோசர் பாபாங்க. அவர் பேரு மாட்டிறைச்சி வச்சிருக்காங்கன்னு அங்கங்க அடிக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க. 15 இதெல்லாம் தான் சொல்றாங்க. இதெல்லாம் தான் ஒரு அச்சத்தை உருவாக்குகிறார்கள். 15 கோடி உறுப்பினர் கொண்ட வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியில ஒரு சிலர் 1-2 பண்றதெல்லாம் நீங்க பிரதான் கொள்கையா தான் நீங்க கொண்டு வரணும். யாரோ ஒருத்தர் ஆர்வ கோளாறுல பண்ணுவான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஏதோ ஒரு மாடு பொடிதை பிடிச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறது, ஆத்தரைஸ்ட் இல்லாமல் அந்த வேலையை பண்ணுறது, இடிக்கிறது, இஸ்லாமிய சகோதர துன்புறுத்துறது, ஆர்எஸ்எஸ் கொள்கை அதுதான். அது வந்து இவங்க அதுதான் சொன்னாரு. மோகன் பகவத் அதான் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. மோகன் பகவத் வந்து ஒவ்வொரு மீட்டிங்லையும் தெளிவாக சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கான பிரதிநிதித்துவம், அவர் மதத்திற்கான எல்லா உரிமைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கான எல்லா உரிமைகளையும் கொடுக்கணும், பார்சி கொடுக்கணும், பௌத்தத்துக்கு கொடுக்கணும். நம்ம வந்து சிந்தி மதத்துக்கு, எந்த மதத்துக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அவர்கள் யாரும் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது. 100 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கள் இந்தியர்கள், நம்மளுடைய டிஎன்ஏ, நம்ம மக்கள். அவர்கள் அந்த மார்க்கம் பிடித்திருக்குன்னு போயிருக்கிறதுனால அவர்களுக்கு எதிரியாக பாதிக்காதுன்னு தெளிவாக மோகன் பகவத் சொல்கிறாருங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 15 கோடி உறுப்பினரில் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல 1-2 பண்ணுறதெல்லாம் பொதுவெளியில் நம்ம பேச முடியாது. கட்சிக்கு கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் அப்படின்ற கொள்கை இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த உணவு வேணால் சாப்பிடு, எந்த மார்க்கத்தை வேணால் கும்பிடு, யார்கிட்ட வேணால் பழகுது, ஆனால் உணர்வால் இந்தியனாயிரு, இவ்வளோ தான் சொல்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது.
நீ வந்து இஸ்லாமிய இந்துத்துவாவை தூக்கி பிடிக்கிறார்கள், அதனாலதான் சிறுபான்மையினர் அச்சமடைகிறார்கள். அகண்ட பாரதம் ஒற்றை கொள்கையா இருக்காங்க, ஒன் நேஷன் ஒன் ரேஷன்றாங்க, எல்லாமே ஒரு குடையின் கீழே கொண்டு வர நினைக்கிறாங்க. ஆனா பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவோட பெரும் பலம், வேற்றுமையில் அது சிதைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க, வேற்றுமையில் ஒற்றுமை இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இங்க திராவிடத்துக்கு என்ன கொள்கை சொல்லுங்க, இங்க திராவிடன் மாடல் சொல்லுங்க, என்ன கொள்கை உங்களுக்கு சொல்லுங்க? உங்க கொள்கை என்ன? கடவுள் மறுப்பு ஒரு கொள்கை, அதான உங்க கொள்கை. ஜாதி எல்லாமும் எல்லாருக்கும் அப்படின்றீங்க. ஆனா ஒன்றும் பண்ணல. இங்க ஒரு குறிப்பிட்ட குடும்பம் தான் இங்க ஆழ்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பிஜேபியோட லீடர் அன்னைக்கு 45 வயசு சேனா பீகார் பாட்னாவை சேர்ந்தவர்களே நிதின் நவீனை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது குடும்ப ஆட்சி அது சொல்லுங்கள். இங்கே அப்படி பண்ண முடியுமா? எதனா திருநெல்வேலி மாவட்டத்திலேயோ தஞ்சாவூர்லேயோ கும்பகோணத்துலேயோ ஒரு இளைஞரை கொண்டு வந்து திமுக தலைவர்களால் ஆக்க முடியுமா? அதெல்லாம் சும்மாங்க. இன்றைக்கு வந்து சௌத்ரி அவர்களை யூபியில் பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி இருந்து யூபியோடைய மாவட்ட தலைவராக இருந்தவர் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ இங்கே இப்போ பண்ணியிருக்க வந்து குருமி இனத்தை சேர்ந்தவர். எப்படி பிரதிநிதித்துவம் தராங்கன்றது புரிஞ்சுக்கோங்க. இப்போ கயஸ்தான்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தான் இப்போ நம்ம ஓபிசியை கொண்டு வரோம். நம்ம யார்? நிதின் நபீனை. இவங்கெல்லாம் எப்படின்னா முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான வாய்ப்பு கொடுத்தோன்னா அடுத்த முறை வேறு குறிப்பிட்ட சமூகத்துக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். இதுதான் இங்கே நம்ம போற்றப்பட வேண்டிய. பாஜக எதிர்ப்பிற்கான காரணம் என்ன வெங்கடேஷ்? எங்கே எதிர்ப்பு இருக்கு? நீங்கள் தென் மாநிலங்கள்லாம் வந்து எல்லா வட மாநிலங்களில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய 21 மாநிலங்களில் கூட்டணியாகும், தனித்தும் களத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தென் மாநிலங்களில் வரமாட்டுது. தமிழகத்தில் வாய்ப்பே இல்லாத நிலை இருக்குது. கேரளா காரணம் என்பது பாஜக உள்ள வந்தா இந்துத்துவா உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்தா அதுதாங்க சொல்றேன், மத சார்பின்மை குலைக்கப்படும் அப்படின்றத நீங்க தொடர்ந்து வைக்கின்ற வாதமா. இந்த கட்டமைப்பை நாமல் உடைக்கிறோம். இப்போ நீங்க தென் மாநிலங்கள் இல்லைன்னு சொல்றதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். கர்நாடகாவில் நம்ம 5 வருஷம் ஆண்டோம் எடியூரப்பா தலைமையில். இப்போதான் எங்களுடைய ஓட் ஷேர் என்னவோ அது வந்துருச்சு. சொற்ப ஓட்டு நம்ம தோத்துட்டோம். எம்பியில் 18 சீட் அடிச்சிட்டோம். சித்தராமையா அங்கே ஆள்றாரு. நீங்கள் நம்ம வந்து சொற்ப ஓட்டில் இருந்த நீங்கள் கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடக்குது. சந்திரபாபு நாயுடோட நம்ம கூட்டணி ஆட்சி தான் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குது. சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருக்கார், நாங்கள் ஒரு மினிஸ்டராக இருக்கோம், எம்எல்ஏ இருக்கோம். தெலுங்கானாலையும் கிட்டத்தட்ட 8 எம்பிஎஸ் நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம், கால் பதிச்சாச்சு. கேரளாவில் இன்றைக்கி கலக்கியாச்சு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி 4 எம்எல்ஏ இருக்கிறோம். இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றம் வரும். நீங்கள் எப்படி கட்டமைக்கிறீங்கன்னா இங்கே எதுவும் வேகாது. இப்போ கூட இது இவர் சொல்கிறார், எத்தனை அமித்ஷா வந்தாலும் எதுவும் நடக்காது, அது நடக்காது, எல்லாமே நடக்குங்க. ஏங்க 21 மாநிலத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்காதாங்க? இது என்ன மேஜிக்? 20 வடகிழக்கு மாநிலங்களுமே வெற்றி கொடி நாட்டிட்டோம். கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆன ஒடிசாவே ஒடிசாவில் ஆட்சி அமைச்சிருக்கோம். நீ தனிப்பெருமையான மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைச்சிருக்கோம். இன்றைக்கி பீகாரில் மிகப்பெரிய ஆளுமையில் உள்ள கட்சியாக இருக்கக்கூடிய ராஷ்ட்ரிய ஜனதா கட்சின்ற தேஜஸ்வி யாதவும் லல்லு பிரசாத் யாதவும் காணாமல் போய் வாஷ் அவுட் பண்ணி நம்ம பெரும்பான்மையாக ஜெயித்தாலும் சிராக் பாஸ்வான் நம்மள்ட்ட லோக் ஜனசக்தி நம்மள்ட்ட இருந்தாலும் நம்ம அதே கூட்டணி தர்மத்துக்காக நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். இப்போ அந்த பாட்னாவில் தான் இன்றைக்கி பிஜேபியோட தேசிய தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கும். இவங்க பூச்சாண்டி எப்படி காட்டுறாங்கன்னா பிஜேபி வந்துடும். இப்போ கூட திமுக கூட கூட்டணி கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, திருமாவட்டம் இப்போ வைகோ ஒரு ட்ரெண்ட் அடிச்சார்ல, என்ன அடிக்கிறாரு? போதை சம்பந்தமான மறுவாழ்வு கொடுக்குறது ஜனவரி 3, 5 ஆரம்பிக்கிறாரு. யாரை தொடர்ந்து வைக்கிறார்? விழிப்புணர்வு போதை விழிப்புணர்வு மாநாடு யாரை தொடங்கி வைப்பான்னு சொல்றாரு. ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தி எப்படி தொடங்கி வைப்பாங்க? இப்போ திருமாவளவன் பண்ண அதே காமெடி தானே வைக்கவும் பண்ணுறாரு. இங்கே தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது பெரிய போதை அதிகமாக உள்ள மாநிலம், 2வது சாராய கடை அதிகமாக உள்ள மாநிலம், 2வது அதிகமாக குடிகாரர்களோட மாநிலம்ன்றது தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லலை, திருமாவளவன் சொல்கிறார். 12% பேர் இந்தியாவில் குடிக்கிறாங்க, அதில் 2வது பெரிய மாநிலம் தமிழ்நாட்டில் அதிகமாக குடிக்கிறாங்க. பீகாரை பார்த்து தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும் நான் சொல்லலை, திருமாவளவன் சொல்கிறார். இன்றைக்கி இது அப்படி இருக்குது. அதே திருமாவளவன் ஒரு போராட்டம் நடத்துகிறார், போதை மது ஒழிப்பு போராட்டம் சொல்லி ஒன்று போராட்டம் பண்ணுறாரு. அந்த போராட்டத்துக்கு திமுகவை சேர்க்கலை, பெரிய எதிர்பார்ப்பு பண்ணார். எல்லா பெண்களும் வாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வாங்க, எடப்பாடியெல்லாம் போய் அறிவிக்கிறார், எல்லாரும் வாங்க. யார்? தமிழ்நாட்டுக்கு கூட அனைத்து கூட்டணி கட்சியும் கூப்பிட்றாரு, போதை ஒழிப்பு சம்பந்தமான ஒரு மாநாடு நடத்துகிறோம். நாங்களாம் கூட சந்தோஷப்பட்டோம், திமுக எடுத்து பேசுகிறாங்க. ஸ்டாலின் அவர் வெளிநாடு போயிட்டு வந்தார், மாண்புமிகு முதலமைச்சரை போய் சந்திச்சார், கை கொடுத்தாரு. அந்த போதை ஒழிப்பு மாநாடுக்கு திமுகவை சேர்ந்த தலைவர்களே ஸ்பான்சரு, அவங்களே போகிறாங்க. தயாரிக்கிறதே திமுக தான், விற்கிறது திமுக. அதுவே வெளியில் வந்து போதை ஒழிப்பு மாநாடு பண்ணுறதுனா அப்போ அது செதஞ்சு போச்சு, அதோட கூற்றே உடஞ்சி போச்சு. அதே தான் இன்றைக்கி வைகோ போதை விழிப்புணர்வுக்கு சம்மந்தமான ஒரு இப்போ நடைப்பயணம் பண்ணுறேன்னா, போதை விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படும்னா சட்டம் ஒழுங்கை நீங்கள் நல்லா பாதுகாத்து இங்கே இருக்கக்கூடிய சிந்தட்டிக் ட்ரக்கோ எந்த ட்ரக்கும் வராமல் பாதுகாக்கணும்னு சொல்லி முதலமைச்சருக்கு அழுத்தத்தை கொடுப்பாரா? அதை விட்டுறாரு. டாஸ்மார்க்கை மூடுன்னு அவங்க அம்மா வச்சு போராட்டம் பண்ணார்ல, விருதுநகரில் ஏடிஎம்கே ஆட்சியில் எவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணார்.
தமிழ்நாட்டுக்கு டாஸ்மார்க் மூட போகணும்னு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் எவ்வளோ கலிங்கப்பட்டியில் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணார். இப்போ அதே டாஸ்மார்க் அவர் டானிக்கா இருக்கா, சத்துமாரி டானிக்கா? அதாவது அப்போ வந்து நீங்கள் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, இல்லை ஒரு முடிச்சிடுறேன். யார் போதையை விற்கிறார்களோ, எந்த அரசாங்கம் போதை மூலம் 50,000 கோடி நேரடியாகவும் மறைமுகமாக 1,00,000 கோடி மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதோ, அந்த அரசாங்கத்திலே நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகி அந்த அரசாங்க கூட்டணியிலே நீங்கள் இருந்து கொண்டு அந்த அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணி அந்த அரசாங்கத்தின் தலைவரே தொடங்கி வைக்கிறாருன்னா எவ்வளோ முரண்பாடின் உச்சம். இதை தான் இங்கே சுட்டி காட்டுறோம். இப்போ வெங்கடேஷோட தார்மீக கோவத்தை நான் மிக சரியாக புரிஞ்சுக்கிறேன். தமிழக அரசாங்கம் கூட நாங்களும் பூரண மதுவிலக்கை செயல்படுத்துவது தான் எங்களுக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் கள்ளச்சாராயம் மாறா ஓடுறோம், பக்கத்து அண்டை மாநிலங்கள் வந்து மது விற்க தொடங்குவாங்க, இல்லை அண்டை மாநிலத்துக்கு குடிப்பாங்க அப்படின்னு சில காரணங்களும் சொல்கிறாங்க. ஒன்று. 2, நம்ம கடந்தது நம்மளுடைய அமர்வில் கூட நம்ம இதை பேசணும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா உங்களுடைய ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகிறார், 30,000 கோடிக்கு அதிகமாக இங்கே வந்து ஊழல் நடைபெறுகிறது டாஸ்மாகில், மதுபான கொள்கை அப்படின்னு சொல்கிறாரு. நடவடிக்கை எடுக்க வேண்டியது நடவடிக்கை ஏன் வெறுமனே அறிவிப்பாகவே போயிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் என்ன முதல் உங்கள் கையில் தானே இருக்கு. இல்லை, முதல்ல நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்கள் வந்து ரெண்டுமே கனெக்ட் பண்ணீங்க. கலைஞர் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னார், சுற்றி வந்து தீயா இருக்கப்போ நடுவில் நம்ம கற்பூரமாக இருக்கு, என்ன எப்படி பண்ண முடியும் வந்து பிடிச்சிப்பாங்க அப்படின்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய 3 மாநிலங்கள் இந்தியாவில் வந்து பூர்ண மதுவிலக்கு இருக்குது. ஒன்று குஜராத் இருக்குது, இன்றைக்கி நம்பர் 1 மாநிலமாக இருக்குது, வளர்ச்சியிலையும் சரி ஜிடிபிலையும் சரி மக்களுடைய தனிநபர் வருமானத்துலையும் சரி. 2வது பீகார் பின்தங்கிய மாநிலமாக இருந்தாலும் 50,000 கோடி வேணான ஒரு அரசாங்கம் நடத்துகிறார். 3வது மேகாலயா இருக்குது. இது 3லையும் பூர்ண மதுவிலக்கு சுற்றி நம்ம இருக்குது, ஒத்துக்கிறோம். பாண்டிச்சேரியில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஒத்துக்கிறோம். அப்போ வந்து இதற்கான மாற்று வழியை நீங்கள் தேடலை. இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, சுற்றி இது இருக்கிறது, கள்ளச்சாரம் பெருகிடும். நான் சொல்ல அரசாங்கம் சொல்லுதுல, ஆசையை நான் ஒத்துக்கிறேன். அப்போ ஆசையாக இருந்தால் ஏன் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்களா தேர்தல் மேனிஃபெஸ்டோ என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவோம். கனிமொழி அவர்கள் சொன்னது சொல்கிறேன், அதிகமான விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நேரடியாவோ மறைமுகமாவோ திமுக முழுசா சொல்லிடுறேன், திமுகவில் இளம் விதவைகள் நேரடியாவோ மறைமுகமாவோ திமுகவை சேர்ந்தவர்கள் யாராவது மது ஆலைகளை நடத்தினால் அதை மூடுவதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்து. நான் சொல்லலை, கனிமொழி சொன்னது தான் அவங்களை சுட்டி காட்டுறேன். எத்தனை மது ஆலைகளை நீங்கள் மூடினீங்க? ஜெகத் ரட்சகனுடைய அக்காடு மூடினீங்களா? டிஆர் பாலு சொந்தமான ஆலைகளை மூடினீங்களா? ஜெயமுருகனோட ஆலைகள் மூடினீங்களா? இன்னும் வரிசை கட்டி சொல்லுவேன். இதெல்லாம் நீங்கள் ஏன் இன்னும் மூடலை? ஒன்று. டாஸ்மார்க்கில் நீங்கள் வந்த பிறகு படிப்படியாக குறைப்பேன்னு கூட சொன்னால் கூட ஒத்துப்போம். இன்றைக்கி நீங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் விட்டுட்டு போகிறப்ப 38,000 கோடி வருமானம் வருதுக்கு, இப்போ 50,000 கோடி வருமானம், 12,000 கோடி வருமானம் எப்படி போகுதுன்னு தெரில. 3 நாள் 800 கோடி விற்கிறான் தீபாவளிக்கு. அதெல்லாம் என்னன்னே தெரில. இது நேரடி வருமானம். மறைமுகமாக 10 ரூபா மூலம் 5 வருடத்தில் 28,000 கோடி நேரடியாக திமுகவுடைய அறக்கட்டளைக்கு நேரடியாக போகுது. அதுக்கு என்னன்னு இல்லை. அப்போ நீங்கள் கல் இறக்குமதிக்கு நான் பண்ண மாட்டேன். பிஜேபியோட தேர்தல் மேனிஃபெஸ்டோ சொன்னது, கல் இறக்குமதியை நாங்கள் அனுமதிப்போம், தமிழ்நாட்டில் கல்லை வந்து நாங்கள் விற்போம் சொல்கிறோம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, கள்ளச்சாரம் பெருகிடும். இப்போ 3 மாநிலம் கள்ளச்சாரம் பெருகி டெய்லி செத்துட்டா இருக்கான். அங்கொன்று இங்கொன்று நடக்கும், அதை விடுங்க. ஓவராலாக நீங்கள் வந்து 10,000 பேர் சாவது பெற்றா, ஓவராலாக 100 பேர் சாவது பெற்றா, அப்படி தான் எடுக்கணும். கள்ளச்சாரத்தில் இங்கே தான் நீங்கள் டாஸ்மார்க் அவ்வளோ ஓடிச்சு, அப்படியே கள்ளச்சாரத்தில் 40 பேர் செத்தாங்க. கள்ளக்குறிச்சியில் செத்தான், மரக்காணத்தில் செத்தான்ல, இன்னொரு செங்கல்பட்டில் செத்தான்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 110 பேர் நம்ம கலாச்சாரத்தில் எழுந்தாலும் இங்கே தான் டாஸ்மார்க் இருக்க. ஏன் சாவுறான்? அது காய்ச்சின்னு தான் இருப்பானுங்க, போலீஸுக்கு அனுமதி பிடிச்சின்னு தான் இருக்கிறாங்க, வேறு விஷயம். இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய வேலை நீங்கள் ஏன் பண்ணலை? நீங்கள் ஏன் சுற்றி இல்லாமல்? ஏன்னா அப்போ சுற்றி இவ்வளோ மதுக்கடைகள் இருக்கப்போ நீங்கள் ஏன் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்குறீங்க? இப்போ எங்களை மாதிரி ஆள் பொதுவெளியில் ஏன் கேள்வி கேட்குறோம்? நீங்கள் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் இப்போ பிரசாந்த் கிஷோர்னு சொன்னார் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில், ஜன்சுராஜ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் மதுக்கடைகளை திறப்போம் சொல்லிட்டு போங்க. நாங்க இப்ப கேள்வி கேட்க மாட்டோம், நீங்க மூடுவாங்க. மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வந்து பீகார் மக்கள் செலவு பண்ணுவோன்றார். இப்ப நீங்க சொல்லிட்டு போங்க. தப்பான வாக்குறுதி ஏன் கொடுக்குறீங்க? போலியான வாக்குறுதி ஏன் கொடுக்குறீங்க? 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகையில கொடுக்குற மாதிரி கொடுத்து டாஸ்மாக் நைட்டே லவுட்டின்னு போயிருக்கீங்களா? அதுதானே வைக்கிறாங்க மக்கள். இப்போ நம்ம கூட்டணி தொடர்பாக பேசணும். நம்ம டாஸ்மாக் விவகாரங்கள்லாம் அது குறித்தான விளக்கங்கள் தந்தீங்க. கூட்டணி தொடர்பாக மீண்டும் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி வந்து ஆஸ் ஆஃப் இருக்குது. ஆனால் நம்ம தேர்தல் நெருக்கத்தில் என்ன வேணால் நடக்கும், அது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது தான். ஆனால் இந்த நொடி வரை அந்த கூட்டணி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இந்த பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக பேசும்போது நம்மளே கூட நிறைய பேசியிருக்கோம். சில காலமாக அது போயிட்டே இருக்குது. ஒன்றுபட்ட அதிமுக கோரிக்கை முற்றா அது ஏற்கிற மனநிலையில் எடப்பாடி இல்லை.
ஆனால் ஒன்றுபட்டால் தான் நம்ம திமுகவை வெற்றி பெற முடியும், எதிர்க்க முடியும்ன்ற நிதர்சனமான கள நிலவரத்தை உணர்ந்து தான் இருக்கிறார்கள் அதிமுக பாஜகவும். எடப்பாடி பழனிசாமி அதை உணராமல் இருக்கிறாரா? இல்ல அவர் எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ நடந்து முடிந்த சில தினங்களுக்கு முன்னால் நடந்து முடிந்த பொதுக்குழுல கூட அவர் பொதுக்குழுவில் கூட ரொம்ப தீர்க்கமா இருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறது? இல்லை இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பவர் கொடுத்தாச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவராக நம்ம பொதுக்குழுலையும் அது முழு அவர் அதிகாரம் கொடுத்தது மட்டும் இல்ல. தேசிய யார் யாருக்கு எவ்வளவு இடங்களை தீர்மானிக்கிற இடத்துல இடம் வந்து பொது அவங்க அதாவது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கட்சியினுடைய இதில் கொடுத்தது சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டில் மத்தியில் வந்து மோடி அவர்கள் தலைவராக இருக்கார். தமிழ்நாட்டில் அவர் தான் தலைவர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் கூட்டணி கட்சியில் யார் யாரை சேர்க்கணும் விலக்கணுன்ற பவரையும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நம்ம அது உள்ள வரவே இல்லை. எங்களுடைய இலக்கு 2026 2029. ஸோ எங்களுடைய கோல் தெளிவாக இருக்குது. நம்ம அதை நோக்கி தான் நடைபயணம் பண்ணுறோம். இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ டிடி 26 இலக்கு இல்லைன்னா சொல்லியாச்சு. 2026 எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்குறதாக சங்கல்பம் எங்களுடைய வேலை தான். அவரை எப்படியாவது தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கணும். அதுதாங்க எல்லாம் ஒன்று தானே. அப்போ நீ இலக்கு 26 29னா 26 இலக்கு தானே. 29 26 நீங்கள் வெற்றி பெற வச்சா தானே 29 நகர்த்தாங்க சொல்கிறோம். நாங்கள் இலக்கு சொல்லிட்டோம். எங்களுடைய இலக்கு 2026 கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு கொண்டு வரதான் எங்கள் இலக்கு. 29 பெரும்பான்மை எம்பிக்களை வென்றெடுத்து உள்ள கொண்டு போனது அடுத்த இலக்குன்றதை எங்களுடைய மாநில தலைவர் நயனார்ஜி தெளிவாக மீட்டிங்ல. அப்போ வந்து ஒருங்கிணைப்புள் வந்து சிக்கல் இருந்தா அவர் முதலமைச்சராக கொண்டு வருவதிலே பெரும் சிக்கல் இருக்குன்றது தானே. அது வந்து இவங்க யதார்த்தம் இல்ல. அது உண்மையா பொய்யா? அதாவது எப்படிங்க உள்கட்சி பிரச்சனைன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு பொதுக்குழுல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் ஆயிடுச்சா? இப்போ ஒரு கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு எடுக்கிறதாங்க தீர்மானம். யாரோ வெளில இருந்து திமுகவுடைய இணைய குழிகள் சொல்றதெல்லாம் வச்சு பொதுவில் பேச முடியாது. அங்கே எதனா ஒரு சலசலப்பு வந்துச்சா? இல்லை தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் ரீகன்சிடர் பண்ணுறோம், எடப்பாடி அவர்களை வேற யாரெல்லாம் நிற்க வைக்கலாம்னு வந்துச்சா? அது கிடையாதுங்க. அது பிரச்சனையே இல்லைல்ல. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய தினகரனாக இருக்கட்டும் அல்லது ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், இவர்களை உள்ள சேர்க்கணும், ஒன்றுபட்ட அதிமுக உருவானதானே பலமாக எதிர்க்க முடியுன்ற அந்த ஒரு கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லைன்னு கேட்குறேன். இப்போ வந்து அது கேட்குறேன். ஒன்றுபட்ட அதிமுக தான் இருக்கும். இல்லை வாய்ப்பு இல்லை. சரி அது கூட இல்லை ஒன்றுபட்ட அதிமுக தான் இருக்கணும் அப்படின்றது பிஜேபியோட கொள்கையில். அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. ஆனால் நம்ம என்ன கொள்கையில் இருக்கணும்னா, டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் விஜய் அவர்களும் நாம் தமிழர் சீமான் அவர்களும் திமுகவை எதிர்க்கணுன்ற இருக்கிறதுனால அவங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவ்வளோதான். அது ரெண்டாவதுங்க. இதை புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறதா உங்களுக்கு அது பிரதான எதிர்கட்சி அதிமுக தலைமையில் தானே இங்கே நீங்கள் தேர்தல் சந்திக்க போறீங்க. அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை இன்னும் முடிந்த பாடு இல்லையே. அது உட்கட்சி பிரச்சனைங்க. ஏங்க ஒரு கட்சியினோட உட்கட்சி அது பெரிய பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா? அதை உணராமல இருக்கீங்க. அது பெர்ஃபார்ம். நாம் தமிழர் வருவது தாவேக வருவது அது அடுத்த கதைங்க. பெர்ஃபார்ம் பண்ணுது. முதல்ல இந்த கட்டமைப்பே சிதைந்திருக்கிறதேன்னு சொல்றாங்க. பெர்ஃபார்ம் பண்ணுது பண்ணாம போகுதுன்றது ஒரு கட்சியினுடைய தலைமை எடுக்கிற முடிவுங்க. நம்ம என்னங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோல தெளிவாக சொன்னோம். அமித்ஷா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சந்திக்கிறப்ப உங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனைகளை பிஜேபி தலையிட செங்கோட்டையன் வந்து என்னமா பண்ணாரு தலையிட. அப்புறம் செங்கோட்டையனை சந்திச்சுதான் சொல்றாங்க. சந்திச்சதெல்லாம் மேட்டர் இல்லைங்க. அப்புறம் நானே போயிட மாட்டேன்னு சொன்ன பாஜக அப்படி ஒதுங்கி இல்லையே. ஆனா சிண்டு முடிஞ்ச ஒரு வேலையை பார்க்குது. செங்கோட்டையன் தாவேக போனார். பாஜக பங்கு இருக்காதுல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி செங்கோட்டையன் எங்களோட ஆளா இருந்தா அவர் எங்க வந்திருக்கணும்? எங்க வந்திருக்கணும் சொல்லுங்க? பிஜேபி தானே வந்திருக்கணும். செங்கோட்டையன் வந்து நாங்கள் தான் ஆப்ரேட் பண்ணுறோம், நாங்கள் தான் ஏடிஎம்கே சதைக்க பார்க்குறோன்னு மாதிரி ஒரு தப்பான குற்றச்சாட்டு நீங்கள் பரப்புரையில் வைக்கிறீங்களே. அப்போ செங்கோட்டையன் எங்கே வந்திருக்கோங்க? எடப்பாடியோட சண்டைனா அவர் எங்கே வந்திருக்கோம்? நாங்கள் தானே ஆப்ரேட் பண்ணுறோம், எங்கிட்ட தானே வந்திருக்கோம். எதுக்கு தாவேக போகிறாரு? ஒவ்வொரு முறையும் செங்கோட்டையன் வரப்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒருங்கிணைந்து இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி சொல் பேச்சு கேட்டு செயல்படுங்கள். சரி, ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு, என்ன பண்ணலாம்? அதுதாங்க சொல்கிறேன். ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் கூட 15ஆம் தேதியிலிருந்து 23 எல்லாருமே வந்து வரணும். 23 ஒரு அறிவிப்பு வெளியிடலாம் சொல்றாரு. அப்போ சந்திப்புக்கு அப்புறம் பாருங்க, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுக எதிர்மனையில் இருக்கிற ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும். வலிந்து போய் முதலமைச்சரை நடைபயிற்சியின் போது சந்திக்கிறார், 2 முறை சந்திக்கிறார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் திமுக ஒரு ஆதரவு நிலைப்பாடுல இருக்கிறதா சொல்றாங்க. நிறைய குழப்பங்கள் இது நிமித்தம். அது அவங்களுடைய பிரச்சனைங்க, அது என்னுடைய பதில் கிடையாதுங்க. ஓபிஎஸ் திமுக எடுத்தா வாங்க, திமுகவில் சேர்ந்தா நான் என்ன பண்ண முடியும்? இப்போ மனோஜ் பாண்டியன் போய் சேர்ந்துட்டாரு, மைத்ரேயன் சேர்ந்துட்டாரு, நம்ம இவர் மருது அழகராஜ் போய் சேர்ந்தார், அன்வர் ராஜா சேர்ந்துட்டாரு. அதனால அதிமுக அழிஞ்சு போச்சா? இப்போ திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான பெரிய பெரிய அமைச்சர்கள் எல்லாம் ஏடிதான் நான் கேட்குறேன். ஸோ அதை மாதிரி இப்போ அமமுக டிடிவி தினகரன் ஒரு வேளை வந்து அவர் கூட்டணி வராமல் போனாலும், ஏன்னா அவர் ரொம்ப உறுதியாக இருக்காரு, எடப்பாடி தலைமையை ஏற்றுக்க மாட்டேன்ல உறுதியாக இருக்காரு. அப்போ அவர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓபிஎஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் சொல்லுங்கன்னு கேட்குறேன். அதாவது இப்போ நீங்கள் அன்வர் ராஜா உள்ளிட்ட நபர்களை நீங்கள் குறிப்பிட்டீங்களே, அது மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அது உட்கட்சி விவகாரங்க. வந்தால் மகிழ்ச்சி, வரலாலும் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை பொது வழியில் வச்சுட்டோங்க. அவரை சேர்க்கறதுக்கான பவர் எங்ககிட்ட கிடையாது.
திரு எடப்பாடி பழனிசாமி தான் செலவு இல்லை அவரு நான் மீண்டும் அதே கேட்குறேன் வெங்கடேஷ், அவர் சேர்க்கிற எந்த எண்ணமும் எடப்பாடி இல்லை நம்ம பொதுக்குழுவிலே பார்த்துட்டோம் அப்படின்னும் போது இதை எப்படி இப்போ அணுக போகுது பாரதிய ஜனதா கட்சி? ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெரும் பொறுப்பு இருக்குல்ல. எல்லாம் இணைஞ்சு தேர்தல் சந்திச்சா தானே வெற்றி பெற முடியும். அப்பதான் நீங்க 29 நகர்த்த முடியும். ஒரு விஷயம் 26 தோல்வி தவிர்த்து 29 உங்களுக்கு அடி வாங்குன்ற அந்த ஒரு கால்குலேஷன் பாஜக யோசிக்காதான்னு கேட்குறேன். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கு வந்து சரி, இப்போ அமித்ஷாவோட வருகை எதற்காக? இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி. அது சொல்லிட்டீங்க, மாற்றே இல்லை, அதுதான் சுத்தி வரீங்க. நல்லது, நீங்க சொல்றது. சரி, அமித்ஷாவோட வருகை எதற்காக? எடப்பாடி அவர்கள் கூட்டணி தொடர்பாக முக்கியமான அறிவிப்பு வெளிவரும் சொல்றாங்க, அது உண்மையா போய்? எடப்பாடி அவர்கள் வந்து ஓபிஎஸ்சியும் தினகரனையும் சசிகலையாவும் சேர்த்துக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷம். அப்படி சேர்த்துக்காம இருந்தாலும் திமுக எதிர்மனையில் இருந்து அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆதரவு அளிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு திமுக எதிர்க்கிற எல்லாரும் எங்க கூட இருக்கணும், இவ்வளவுதான். இல்ல அப்படி அகாமடேட் பண்ற மைண்ட்ல பிஜேபி இருக்கு. அது வேறங்க, இருக்கு இல்லைன்றது வேறங்க. பவர் அவர்கிட்ட கொடுத்தாச்சுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பவர் அவர் தாங்க. எங்களுடைய விருப்பத்தை சொல்லிட்டேங்க. இல்லை அப்போ நீங்கள் சொல்ல பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அகாமடேட் பண்ணுறதுக்கும் இப்போ எடப்பாடி சரி சொல்லணும் வேணும்ல. ஆமாங்க, அவர் தாங்க தலைவர். நான் சொல்கிறது புரியலையா உங்களுக்கு? அவர் தாங்க தலைவர். எப்போதுமே பிஜேபி ஒரு விஷயம் தெளிவாக பண்ணும், ஒருத்தர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அது உள்ள தலையிடாது. தலைவர் அவர் தான். அவர் சம்மதிச்சா சந்தோஷம், சம்மதிக்கிறனால நம்ம அகாமடேட் பண்ணுறதுக்கான நம்ம நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அவங்களே அப்படியே விட்டுருவீங்களாண்ணே? அவங்கள விட்றோம் வேற விஷயம். திமுக எதிர் மனநிலை இருந்தால் அவங்க நமக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிறோம், அவ்வளோதான். அமித்ஷா அவர்கள் இப்போ வர்றார். இன்றைக்கு வந்து தேர்தலுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிஎஸ் கோயிலை இன்றைக்கு தான் நியமனம் பண்ணாங்க, மதியம் நியமனம் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே 2 பேர் முரளி இருந்தார், பாண்டா இருந்தார். இப்போ வந்து தலைமையில் பிஎஸ் கோயில் வந்துட்டார். சரிங்களா? இனிமேல் தேர்தலுடைய தமிழகத்தோட பண்ணியாச்சு, மதியானமே லெட்டர் வந்துச்சு. இன்றைக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் பிஎஸ் கோயில் வர்றதும் அமித்ஷா அவர்களும் வரப்போ சின்ன மனத்தாங்கல்ல யாருன்னா இருந்தாங்களோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், கூட்டணியை பலமாக்கணும். இப்போ பாட்டாளி மக்கள் சரி 2ஆக இருக்குது, இந்த பக்கம் போகிறாங்களா அந்த பக்கம் போகிறாங்களான்னு ஒரு டவுட்டில் அது ஒன்று போய்கிட்டு இருக்கு. தேமுதிக ஜனவரி அப்போ கடலூரில் நான் வந்து இதில் தான் சொல்லுவேன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இன்னும் மாற்று கட்சியில் யாருன்னா இருக்கிறப்ப அவங்க என்ன கோரிக்கை? இப்போ எப்படின்னா, இப்போ நாயனார் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர் வந்து அந்த கூட்டணியில் அந்த கட்சியில் கேட்குற விஷயங்களை வந்து சரின்னு சொல்கிறதுக்கான பவர் அவர்கிட்ட இல்லை. அவர் என்ன சொல்லுவார்? டெல்லியை நாங்கள் கேட்டு சொல்கிறோம், அவ்வளோதான் அவங்களோட பவர். ஏன்னா டெல்லி தான் தலைமை. அப்போ டெல்லியிலேருந்து பிஎஸ் கோயில் தலைமை தமிழகத்துக்கு வருது எந்த அஜெண்டா அமித்ஷா வராரு, பிஎஸ் கோயில் வராரு, அமித்ஷா அவர்கள் வரப்ப முடிவுகள் உடனுடன் எடுக்கப்படும். முடிவுகள் வந்து நான் கேட்டு சொல்கிறேங்க, நான் என்னன்னு சொல்கிறேங்க, அதெல்லாம் முடிவுகள் உடனுடன் எடுக்கப்படும். அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அஇஅதிமுக தொண்டர்களும் பாஜக தொண்டர்களும் மிங்கிள் ஆகிட்டாங்க. எடப்பாடி அவர்கள் எங்கெங்கே வந்து பரப்புரைக்கு போனாரோ அங்கெல்லாம் பிஜேபி கூடி பெரிய லெவலில் பண்ணிச்சு. பிஜேபி பண்ணுற போராட்டங்கள்லாம் அஇஅதிமுக வரப்போ தொண்டர்கள் மிங்கிள் ஆகிட்டாங்க. ஏற்கனவே நம்ம வந்து போன 2024 நாடாளுமன்ற எலெக்ஷனில் நம்ம வந்து 18% ஓட்டு எடுத்தோம். திரு எடப்பாடி பழனிசாமி 22%, நீ 41%. நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். 36% 37% வந்தாவே நம்ம வெற்றி. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து தனிச்சு நின்னே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 2 பேரும் மிங்கிள் ஆகிறப்ப இன்னும் பாண்டிங் இருக்குது. இப்போ 2வது என்ன சொல்கிற கேளுங்க, இப்போ திமுகவில் வந்து நீங்கள் வலிமையான கூட்டணி நீங்கள் சொல்கிறீங்க. திமுகவை தவிர அங்கே வலிமையான கட்சி என்ன இருக்குது? அதிகபட்சம் காங்கிரஸ் 4% ஓட்டு இருக்கு, அவ்வளோதானே வலிமை. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற எல்லா கட்சிகளுக்கும் 1.5%, 3%, 1% இதானே. ஆனால் எங்கள் கூட்டணியில் 2 தான் இருக்குன்றீங்க. 2 இல்லை, நம்மக்கிட்டே இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்காங்க, பாரிவேந்தருடைய ஐஜேகே இருக்குது, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, ஜான் பாண்டியன் இருக்காரு, இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் இணைஞ்சிருக்காரு. ஆனால் பெரிய வாக்கு வங்கியா 18% உள்ள ஓட்டு நம்மள்ட்ட இருக்கு, 22% ஓட்டு. இப்போ 24 நாடாளுமன்ற தேர்தலில் வெங்கடேஷ் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருந்துச்சு இல்லையா? தனித்தனியாக நீங்கள் களம் கண்டாலும் 2 பேர்கிட்டயே ஒரு 5-6 கட்சிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே இப்போ வேற திமுக நோக்கி நகரல, அவங்க அப்படியே வெளியில் இருக்காங்க. அந்த கூட்டணி அப்படியே தொடரும் அப்படின்னு நம்புறீங்க? ஆமா, போன நாடாளுமன்ற எலெக்ஷன்ல பாரிவேந்தர் வந்து அங்க இருந்தா, நீங்க குறிப்பிட்ட கட்சிகள் எல்லாமே இப்போ இருக்கு. பாரிவேந்தர் திமுக இருந்து ஜெயிச்சாருங்க. இந்த வாட்டி நம்ம ஒரு வெளியில வந்த, ஆனா இன்றைக்கு நம்ம கிட்ட தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ பாரிவேந்தர் நம்மள்ட்ட இருக்காரு. ஏசி போன இது 2024 இருந்த அனைத்து கட்சிகளும் இன்றைய வரையும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தேமுதிக வந்து நமக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னு சொல்லலை. எங்கள் முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம் தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு அதில் வந்து மதில் மேல் பூனையாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி. இது 2 கட்சி உடஞ்சதுனால இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு இருக்குது, அவ்வளோதான். தேமுதிக போன வாட்டி நம்மள்ட்ட இல்லை, ரைட்டுங்களா? ஏடிஎம்கே சார்பாக அவங்க நின்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தவிர போன வாட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சி இருந்துச்சோ எல்லா கட்சியும் நம்மள்ட்ட இருக்குது, ப்ளஸ் ஏடிஎம்கேவும் இருக்குது. ஸோ நம்ம பலம் அந்த கட்சிகளோடு இருந்து 18% ஓட்டு வரப்போ மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கட்சி ஏடிஎம்கேல இருக்கிறப்ப இந்த கூட்டணி பலமாக 4% வச்சுருக்க காங்கிரஸ், 1% ஓட்டு வச்சுருக்க 2 கம்யூனிஸ்ட்டு, 2% ஓட்டு வச்சுருக்க விடுதலை சிறுத்தை கட்சிகள்,
இது தமிழர் வாழ்முறை வேல்முருகன் ஆகட்டும், ஜவஹர்லால் ஆகட்டும், மனிதநேய மக்கள் கட்சி ஆகட்டும், ஈஸ்வரர் கொங்கு கட்சி ஆகட்டும், இந்த கட்சிகள்லாம் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜுக்கு சொல்லுங்க. ஆளும் கட்சியா சார்? ஆளும் கட்சியா சார்? நான் ஓட்டு பர்சன்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. வெற்றி பெற்றாங்கல்ல? வெற்றி பெற்றிருக்காங்கன்ற நான் ஒத்துக்கிறேங்க, இல்லைன்னு சொல்ல வருவேன். ஆனால் ஓட்டு பர்சன்டேஜ் என்ன இருக்கு? நீங்கள் ஒரு கட்டமைக்கிறது, நாங்கள் ஸ்ட்ராங்கானு கட்டமைக்கிறீங்க தவிர, இப்போ திருமாவளவன் ஓவராலாக 234 தொகுதிகள்னா அதிகபட்சம் 2% ஓட்டு வாங்க வரா? போன வாட்டி ஒரு 2% ஓட்டு நீங்கள் சொல்லுங்கள். போன வாட்டி திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் வென்றெடுத்த இடங்கள் எத்தனை, எவ்வளோ ஓட் பேங்க்கில் எவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ சொல்கிறோம்ல, நாங்கள் 18% வாங்கினோம், ஏடிஎம்கே 22% வாங்கிச்சு, முடிஞ்சிருச்சா? 2 வரையில் முடிச்சிட்டோமா? நீங்கள் சொல்லுங்கள், பிரித்து சொல்லுங்கள். அதிகமான பெரிய பலமான கட்சி திமுக, கிட்டத்தட்ட 40% மேல் ஓட் பேங்க் அவங்க வச்சுருந்தாங்க போன எலெக்ஷனில். அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, காங்கிரஸ் 22% எடுத்தா போன வாட்டி? இல்லை, எல்லாமே 5 எல்லாமே காங்கிரஸ் மட்டும் தான் அதோட பெரிய கட்சி. இதுக்கு திருமாவளவன் கூட நேற்று ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தார், நாங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய கட்சி, 2 எம்பி 4 எம்எல்ஏ இருக்கிறோம், எங்களுக்கு இரட்டை நம்பரில் வந்து சீட்டு ஒதுக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது உட்கட்சி பிரச்சனை, அது இல்லாமல் வரல. எனக்கு முதலமைச்சராக தகுதி மட்டும் இல்லை, பிரதமராகிற தகுதியே இருக்குன்னா அவர் சொல்கிறார். அப்போ உட்கட்சியில் ஒரு குழப்பம் இருக்குல்ல, எங்களோட கொடிக்கம்பில் நட வர மாட்டேன்டாங்க சொல்கிறாங்கல்ல. இன்றைக்கி காங்கிரஸோடைய பொது வெளியில் வந்து எங்களுக்கு வேண்டிய நிதியை தர மாட்டேன்றன்னு காங்கிரஸோடைய எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஊர்வசி அமித்ராஜ் இன்றைக்கி ஸ்ரீவைகுண்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்காரனே ஓட்டுறான் போஸ்ட்டு. அடுத்த முறை ஊர்வசி உடைய அமல்ராஜுக்கு சீட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது, அமித்ராஜுக்கு ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா அவர் தொகுதி பக்கமே வரல. நாங்கள் சொல்ல, காங்கிரஸை தேய்ச்சவனே ஓட்டுறான். எங்கே ஓட்டுறான்? அண்ணாரி வாளத்தில் ஓட்டுறான். இப்போ இதெல்லாம் முரண்பாடு இல்லையா? பொன் கிருஷ்ணமூர்த்தி, மாணிக் தாகூர் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும், எங்களுக்கு அமைச்சர்களில் பங்கு வேணும். இதெல்லாம் முரண்பாடு இல்லையா? இதெல்லாம் முரண்பாடு தானே. அதே மாதிரி அதுலேயும் சில முரண்பாடுகள் இருக்கும். நீங்கள் ஓபிஎஸ் தினகரனையே பிடிச்சிக்கிட்டு தொங்குற நீங்கள் ஏன் திமுக இருக்கக்கூடிய முரண்பாடுகள், காங்கிரஸ் இருக்க முரண்பாடுகள், நம்ம வேல்முருகன் வந்து துரைமுருகன் என்ன பேச அனுமதிக்கல, மாற்று தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பேசக்கூடாது, நெஞ்ச நிமித்தி பேசுறது. இந்த சிக்கல்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் நம்புறீங்களான்னு கேட்க? இல்லைங்க, நம்ம அதை பேசல அப்படின்னு இல்லை, நீங்கள் சொல்றது வாதம் தான், நான் ஏற்றுக்கிறேன். இப்போ அது வந்து என்கரேஜ் பண்ணுவோம்னு நம்புறீங்க? இல்லை, கூட்டணினாவே குழப்பம் தாங்க. நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் நான் சொல்கிறேன். காங்கிரஸ் வந்து தாவேகா போச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இல்லை, அதுதான் இப்போ நான் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுக பாஜக கூட்டணி, இங்கே திமுக தலைமையிலான கூட்டணி, ரெண்டும் கணக்கு வழக்குகள் சொன்னீங்க, வாங்கிய வாக்குகளில் சதவீதம். ஆனால் தாவேகா இப்போது அதை ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டில் அப்படியே இருக்குது, நம்ம பார்க்குறோம் களத்தில். செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் நிறைய புள்ளிகள்லாம் கூட தாவேகாவை நோக்கி நகருவார்கள் அப்படின்னு கூட நிறைய அரசியல் புரசலாக தகவல்லாம் இருக்குது. தாவேகா எப்படி பார்க்குறீங்க? அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பார்க்குறீங்க? தாவேகா வந்து வளர்கிற ஒரு குழந்தைங்க, இப்போ தான் பிறந்திருக்கு அந்த குழந்தை. அது வந்து வளர்ந்து ஓடி ஆடி பாடி அதுக்கப்புறம் தான் அதை நடக்கி ஓடி போய் உட்காந்து 26 சட்டமன்ற தேர்தலில் அந்த குழந்தை எந்த செயல்பாடும் பண்ணாது நம்புறீங்களோ? அதுதான் குழந்தைன்ட்டானே. அதுக்கப்புறம் அதுக்கு செயல்பாடு இல்லை. குழந்தை என்ன பண்ணும்? கத்தும். நீங்கள் எதனா டக்குன்னு ரப்பர் பேண்டில் ரப்பர் தூக்கி வாயில் வச்சிங்கன்னா அது அமைதியாகும். அதுதான் தாவேகா. கத்துக்கிட்டு அரசியல் புரிதல் கிடையாது. நீங்கள் நாஞ்சில் சமயம் சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தாவேகா யாருக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது? விஜயோடைய ரசிகர்களுக்கு வந்து நல்வழிப்படுத்தணும், விஜய் ரசிகர்கள் அதிகாரத்தில் வரணும், விஜய் ரசிகர் தனக்கு பாடுபட்ட, தனக்காக கொடி கட்டின, தனக்காக அடி வாங்கின, தனக்காக பால் அபிஷேகம் பண்ண, தனக்காக 1000 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கின தன் ரசிகர்களுக்காக தானே அந்த தாவேகா ஆரம்பித்தாங்க. இதுதானே மாற்று. தமிழக மக்களுக்காகன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறீங்க ரசிகர்களுக்காகன்னு சுருக்க பார்க்குறீங்க. ரசிகர்களுக்காக, விசிலடிச்சாங்குஞ்சிகளுக்காக, தொண்டர்களுக்காக, உங்கள் மாதிரி தமிழக மக்களுக்காகவே வச்சுக்கோங்க. அவங்க ரசிகர்கள் பங்கேற்கலாம். தமிழக வெற்றி கழகம் தானே இன்றைக்கி தேமுதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் விஜயகாந்த் அவர்கள். அவரோட ரசிகர் மன்றத்தில் இருக்கவர்களை மட்டும்தான் அவர் பக்கத்தில் வச்சுருந்தார். ஒரே ஒருத்தர் தான் வெளிலேருந்து வந்தார், அவைத்தலைவர் பண்டொட்டி ராமச்சந்திரன். மற்றபடி சந்திரகுமார் ஆகட்டும், பார்த்தசாரதி ஆகட்டும் எடுத்திங்கன்னா அவர் ரசிகர் மன்றத்தில் மிகப்பெரிய லெவலில் இருந்தவங்க தான் கூடயும் வச்சுக்கிட்டாரு. 42 சீட்டு வாங்கி 29 சீட்டும் ஜெயிச்சு சாதாரண ரசிகர்கள் மெக்கானிக், இன்றைக்கி பார்த்தசாரதி என்ன இருக்காருன்னா ஒரு மெக்கானிக், அவர் பஞ்சர் ஓட்டுறவன், வெள்ளமண்டி வச்சுருந்தோம், எல்லாம் எம்எல்ஏக்கு அங்கே போய் உட்கார வச்சு அழகு பார்த்தார். ரைட்டா? இன்றைக்கு விஜய் சார் கூட இருக்கிற 5 பெருந்தலைகள் யாருன்னா ஒருத்தர் விஜயோட ரசிகரா? நீங்கள் சொல்லுங்கள். நாஞ்சில் சம்பத் இருக்காருங்க, நாஞ்சில் சம்பத் ரசிகர், லயலாமணி, நாஞ்சில் சம்பத், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், வெங்கட்ராமன், இதில் இருக்கக்கூடிய யாருன்னா ஒருத்தர் விஜயோடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரையும் கூட இருக்க ரசிகரா? புஷியானது நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய் நாளைய தீர்ப்பு நடிக்க ஆரம்பிச்சிலேருந்து ரசிகர் கிடையாது. அவர் வந்து விஜயுடன் இணைந்தது அதிகபட்சம் 2 to 4 ஆண்டுகள் தான். எனக்கு தெரியும் அவரை பற்றி, சரிங்களா? இடையில வந்து
எஸ்எஸ்சியை பார்த்து ரசிகர் மன்றத்தின் மூலம் உள்ள நுழைந்து மீன்லாம் கொடுத்து அவர் நீண்ட கால அனுபவம் நீண்ட கால அனுபவம் கிடையாது, பயணிக்கல அவர் நீண்ட கால ரசிகரும் கிடையாது. அவர் வந்து விஜயின் ஆலய தீர்ப்பு இன்னைக்கு வந்து கலப்பை மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு பி.டி. செல்வகுமார் திமுக போய் சேர்ந்தாரு. அவர் வந்து விஜயோடைய நீண்ட கால ரசிகர், விஜய் நீண்ட கால மேலாளர் இருந்து விஜயோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். அவர் தான் வந்து கூட எஸ்ஏசியும் பி.டி. செல்வகுமார் தான் விஜய் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்தாங்க. எஸ்ஏசியும் கழட்டி விட்டு செல்வகுமார் வந்தாரு, செல்வகுமார் வந்துட்டார். ஏன்னா கேட்டு பார்த்தாரு, சேர்க்கல, அவர் போய் டிஎம்கே சென்டார், முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்றைக்கு தன் ரசிகர் பட்டாளத்துக்கான ஒரு முன்னுரிமை அவர் கொடுக்காமல் 3 கட்சி மாறி வந்தார். யாரு? ஆதவஜனா எங்கே இருந்தார்? திமுகவில் இருந்து. விடுதலை சிறுத்தைகள் வந்து உங்கள் கொள்கையை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. லைலாமணி எங்கே இருந்தார்? திருமாவளவன்ட்டு இருந்து திமுக பிரச்சாரம் பண்ணி இங்கே வந்திருக்காரு. இப்போ புசி ஆனந்த் காங்கிரஸ்லேருந்து இங்கே வந்திருக்காரு. அருண்ராஜ் ஐஏஎஸ்ஏ இருந்தார், ரைட்டு. வேறு யார் இருக்கிறாங்க சொல்லுங்கள்? பல்டி குமார்னு வாங்க, நிர்மல் குமார்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், பல்டி குமார். அவர் 3 கட்சி தாய் வந்தார் நிர்மல். அப்போ நீங்கள் வந்து ரசிகர்களுக்காக, ரசிகர்களுடைய நாங்கள் முன்னேற்றத்திற்காக, ரசிகர்களுக்காக என் உயிரை கொடுப்பேன் நீங்கள் சொல்கிறவர், ஒரு ரசிகர்னாச்சும் உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களா? விஜயகாந்த் தான் ஒப்பிட்டு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. விஜயகாந்த் என்ன பண்ணாருன்னு உங்கள்ட்ட ஒப்பிட்டு சொல்கிறேன். அப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலையே. அப்போ முடிவெடுக்க அதிகாரத்தை அந்த கூடக்கூடிய தொண்டர்கள் இல்லை, நீங்கள் உங்கள் வாதத்தின் அடிப்படையில் ரசிகர்கள் குழந்தையாவே கன்சிடர் பண்ணுறீங்களே, அவங்க கையை கடிக்கிறானுங்க. அவங்களுக்கும் வாக்குகள் இருக்குங்க. கையை கடிக்கிறானுங்க. இல்லை அதை சரி, அவருக்கும் வாக்கு இருக்குல்ல, கையை கடிக்கிறவனுக்கும் வாக்கு இருக்குது, மரத்தில் ஏறவனுக்கும் வாக்கு இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் ஏறவனுக்கும் வாக்கு இருக்குது இல்லையா? யார் வாக்கு செலுத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லவா? அதாவது அதை நீங்கள் குறைச்சி இடம் போடுறீங்களோ? நீங்கள் வந்து குறைச்சலாம் நம்ம இடம் போடலங்க. தாவேக்காக்கு ஒரு பெரிய பூம் இருக்குது, பெரிய வாக்கு வங்கி இருக்குது அப்படின்றத நான் குறைச்சலாம் இடம் போடல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த ரசிகர்கள் மட்டுமே இங்கே வந்து ஜெயிக்க வைக்க முடியாது. இதுதான் என்னுடைய பதிவு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து 6 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா 6 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் வந்து விஜய் 6.5 கோடி பேர், 6.5 கோடி பேரில் 1 கோடி பேர் விஜய் ரசிகர் இருக்காங்கன்னு வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ விஜய் ரசிகர் அல்லாமல் இருப்பவர்கள் ரஜினி ரசிகர் இருப்பான், கமல் ரசிகர்கள் இருப்பான், அஜித் ரசிகர்கள் இருப்பான், எவனோ இருப்பான். அவருக்கெல்லாம் ஒரு எதிரி. அஜித் ரசிகர்கள் பெரிய எதிரி, ரஜினி ரசிகர்களுக்கு விஜய் பெரிய எதிரி. விஜய்க்கு ரஜினிக்கு நீங்கள் டேர்ம்ஸ் ரெண்டாக வரல. இதை எப்படி வெங்கடேஷ் ரசிகர்களாகவே பேசிட்டு இருக்கிறீங்களே, அவர் கட்சி ஆரம்பிச்சாங்க சொல்ல வரேன். அந்த ரசிகர்கள் தான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்க அஜித் ரஜினி விஜய் அப்படின்னு ரசிகர்களோட தொடர்பு கம்ப்ளீட் பண்ண விடுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். திரு விஜயகாந்த் அவர்களும் திரு ஜெயலலிதா அவர்களும் திரு எம்ஜிஆர் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட ரசிகர் பட்டாளத்தை தாண்டி மக்கள் மனதில் ஒரு பெரிய செல்வாக்கு வச்சுருந்தாங்க. விஜயகாந்த் எனக்கு பிடிக்காது, ஆனால் நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாருங்க. நிறைய பேருக்கு ஒரு உதவி பண்ணுறாரு. அவங்களுக்கு வந்து ராஜாபாத தெருக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாரு, இலவச எல்லாருடைய கனெக்டிவிட்டி. ரசிகர்கள் இல்லாமல் இப்போ எம்ஜிஆரையே எல்லாருக்கும் பிடிச்சிது. இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வண்டியில் என்ன பாட்டு பாடும் தெரியுமா? எம்ஜிஆர் பாட்டு பாடும். துரைமுருகன் எங்கே போனாலும் எம்ஜிஆர் பாட்டு கேளுங்க, அவர் பேட்டியில் பாருங்கள். நாங்கள் ஏறி உட்காந்துனா எம்ஜிஆர் பாட்டு போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் திமுகவில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களுடைய அனைத்து கார்களிலும் எம்ஜிஆர் பாடல்கள் மட்டும்தான் ஒலிக்கும். அதையும் தாண்டி ஒரு ஆளுமையாக வளர்ந்தவர். அதனால தான் அவர் நின்னார். இன்றைக்கி வந்து மக்கள் போடுற பொன்மொழி சம்பளம் என்ன காரணம்? அதே தான். அந்த மாதிரி விஜய் வந்து வளராமல் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே அவர் இருக்கிறதுனால தான் அவருக்கு வெற்றி வாய்ப்பு கம்மின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஓவராலாக வளர்ந்துட்டீங்க. இன்றைக்கி அஜித் ரசிகர்கள் யாருன்னா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், ஒரு டைம் இருந்தால் போட மாட்டேன். குமுதம்னு ஒரு பத்திரிகை இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். நான் வந்து அந்த பத்திரிகையில் விஜய் சாருக்காக ஒர்க் பண்ணேன். நானும் இப்போ வந்து பூச்சிமுன்னோட அசோசியேட்டாக இருக்க திரு ராஜீவ்காந்தி அவர்கள் குமுதம் சார்பாக, நான் விஜய் சார்பாக பி.டி. செல்வகுமார் தான் என்னை கொண்டு போய் அங்கே பண்ணாங்க. தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி குமுதம் அறிவிச்சு விஜய்க்கு பெரிய பாராட்டு விழா மதுரை தமுக்கான மையத்தில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து குமுதத்தினுடைய தலைமை ஆசிரியராக கோசல் ராமன் இருந்தார், இப்போ இறந்துட்டார் அவர். நாங்கள் வந்து எல்லா விஐபிஸுக்கும் பத்திரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் திரு விஜய்னு சொல்லிட்டு எல்லா விஐபி பெரிய பெரிய நடிகர்கள் ஜெயசே சூர்யா, ஜிவி பிரகாஷ், எல்லா நடிகரும் ரஜினி கமல் கொண்டு போய் பத்திரிக்கை வச்சாச்சு. அதுக்குள்ளேயும் மேனேஜ்மெண்ட்லேயும் கோசல் ராம்பூர் பெரிய தகராறாகி அஜித் ரசிகர்லாம் பெரிய இஷ்யூ பண்ணி நீங்கள் எப்படி நீங்கள் விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், அஜித் எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பெரிய இதுவாகி அப்போ மேனேஜ்மெண்ட் யோசிக்குது, நம்ம விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி விஜய்க்கு நம்ம விழா எடுத்தால் விஜயை தாண்டி மற்ற ஆட்கள் எல்லாம் வாசகர்லேருந்து வெளியே போயிடுவான். நல்லது புரிஞ்சுங்க. இதோட உதாரணம், இப்போ 100 புக்கு விற்கிது, அதில் விஜயோடைய ரசிகர் 30 பேர் படிக்கிறான், 70 பேர் மாற்று ரசிகர் படிக்கிறான். நீங்கள் இதை கார்டர் பண்ணி இவர் தான் என் தலைவர் நீங்கள் கொண்டாடினா 70 பேர் உள்ளே போயிடுவான். நீங்கள் முரசல், நீங்கள் நான் பிஜேபி நான் முரசல் இன்றைக்கி நான் படிப்பேனா? நான் முரசலை காசு கொடுத்து வாங்குவேன். எனக்கு எதிரான கற்றுன்னு சொன்னால் போட மாட்டான்னு போட்டுருவான். அவங்க நமது எம்ஜிஆரை திமுக காரை எவனா வாங்கி படிப்பானா? அவன் முரசொலி தான் படிப்பான். அப்போ மேனேஜ்மெண்ட்டில் பேசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த விழா அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அவர் கோசல் ராம் ரிசைன் பண்ணிட்டு போனார். அதையே இதில் பொருத்தி பாருங்கள். விஜயின்ற ஒருத்தர் பின்னாடி ரசிகர்கள் இருக்கிறாங்க,
ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டளிக்கக்கூடிய 6.5 கோடி பேருமே விஜய் ரசிகர்கள் கிடையாது. 1 கோடி பேரே வச்சுக்கோங்க, 1 கோடி பேர் ஓட்டளிக்கிறான், மிச்சம் 5.5 கோடி பேர் அவருக்கு எதிரியே தான் இருப்பான். அவனுக்கு வந்து ஏன்னா இவர் எந்த நடிகரோடையும் இணக்கமா இல்ல. 1 கோடி வாக்குகள் வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்க. ஆமாங்க, ஏங்க கட்சிகள் நிறைய இருக்கு, அது ஒரு தீர்மானிக்காதீங்க. கட்சிகள் 1 கோடி வாக்குகள்ல சரி ஒரு ஏங்க ஆல்ரெடி எவ்வளவுதான் வாக்குகள் வாங்குவார்னு உங்களோட அனுமானம்? பிளேயர்ஸ் ஆல்ரெடி 10 லட்சம் இல்லையா? ஆல்ரெடி 35% பிளேயர் ஏடிஎம்கே இருக்கிறாங்க, 40 லட்சம் பிளேயர்ஸ் டிஎம்கே இருக்கிறாங்க, 5 லட்சம் பிளேயர் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க, 2 லட்சம் பேர் வந்து இதுல இருக்கிறாங்க, விடுதலை அவங்க சிறுத்தைகள். கண்ணை மூடிட்டாங்க அந்த கட்சிகள் தான். ஆமாங்க, இன்னைக்கு திமுக இவ்வளவு ஊழல் செஞ்சு எப்படிங்க வருது? கண்ணை மூடி குத்துறதுனால தான் வருது. 1967 திமுக ஊழலை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் திமுக எப்படி ஜெயிக்குது? அப்ப இந்த முறை திமுக தான் வெற்றி பெறுமா? தெரியாதுங்க, ஜெயிக்க நான் விஜய் பத்தி சொல்றேன். நீங்க சொல்றீங்களே கண்ணை மூட்டு நம்புறாங்கிறதுக்காக அந்த பதிவு செய்ய விரும்புறேன். அப்ப விஜய் ரசிகர்களை மட்டும் வைத்துக்கொண்டு, விஜய் ரசிகர்களை மட்டும் களத்தில் வைத்து விஜயால் இங்கு ஒரு புல்ல கூட நீங்க புடுங்க முடியாது. அவர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் தவிர வெற்றி பெற முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸடா இங்க இருக்கிறாங்க நிறைய பேர். பாருங்க, இப்போ நீங்கள் சொல்கிறோம் என்ன பண்ணலன்னா, டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், பிஜேபி வேணாம், ஒரு ஸ்வைப்பாக போனோம் அப்படின்னா அந்த ஸ்வைப்பாக போகிற அளவுக்கு என்ன ரீச் இருக்குது? இவர் என்ன செஞ்சுருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு? ஒரு நல்ல பேச்சாற்றல் இருக்கா சொல்லுங்கள்? இல்லை 234 தொகுதியிலையும் இறங்கி ஒரு வேலை செஞ்சுருக்காரா? இல்லை, எதுவுமே இல்லைல்ல. இப்போ கண்ணையா பண்ணார் தெரியுங்களா? குஜராத்தில் கண்ணையா பட்டேல் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் கூட்டத்துக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு, ஒரு ஸ்வைப் பண்ணார் அவர், அப்படியே ஒரு ஆட்டங்கனை வச்சார் அந்த இடத்த. அந்த மாதிரி எதனா பண்ணியிருக்காரா? இல்லை. தன்னிடம் இருக்கக்கூடிய திரையுலக புகழ் வெளிச்சத்தை வைத்து ஒரு குறிப்பிட்ட நபர் தான் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் எங்கள் வீடு எடுத்துக்க, என் பையன் விஜய் ரசிகர், நானும் என் ஒய்ஃபோ எங்கள் அம்மாவும் நான் ஓட்டு போட மாட்டோம். விஜய் ரசிகர் அவன் போடுவான், அதில் ஒத்துக்கிறேன். ஜென்சி நடிகர் சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் கட்சி ஆரம்பிச்சாரு, யாருக்குரிய 13.16% 18 எம்எல்ஏ வந்தாங்க. அது மாதிரி வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவங்க கேட்குறேன், நல்லா கேட்டுங்க. விஜய் அங்கே வந்து சிரஞ்சீவி ஆரம்பிக்கிறப்ப இருந்த கட்டமைப்பு வேற. இங்கே வந்து மிக தெளிவான ஸ்ட்ராங்கான கட்டமைப்பில் இங்கே இருக்குது தமிழ்நாடு. எப்படின்னா 120 130 எம்எல்ஏக்களோட திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது, கிட்டத்தட்ட 75 எம்எல்ஏட ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, காங்கிரஸ் எல்லாமே ஸ்ட்ராங்குனா எப்படி பழந்தனி கொட்டப்பட்டவங்க எல்லாமே பூத் வைஸ் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க தெரியுங்களா? இவருக்கு இன்னும் எந்த பூத்தே இன்னும் ஃபில் பண்ணலைங்க. இவர்கள் இந்த பாருங்க, இப்போ ஒரு ரசிகர் மேலே வந்துட்டான்னு வச்சிங்களேன். இப்போ இவர் மாவட்ட செயலர் எல்லாரும் கொடுத்துருக்காரு, தன் ரசிகர்களாக மாவட்ட செயலர் கொடுத்துருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அப்புன்னு ஒருத்தர் கொடுத்துருக்காரு டீனரில். இந்த மாதிரி எல்லா மாவட்ட செயலாளரும் தன் ரசிகர்கள் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாவட்ட செயலாளர்ன்றது யார்? அவன் தான் எம்எல்ஏ கேண்டிடேட், கரெக்டாக? அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் பொருளாதாரத்தில் வென்றெடுக்கணும்ல. நீங்கள் வந்து இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்க வேணாங்க. நான் 2 வாட்டி எலெக்ஷன் நின்றுருக்கேன், ஓட்டுக்கு காசு கொடுக்குறது தனி கதை. ஆனால் நார்மலாக நீங்கள் எலெக்ஷன் நிற்கிறதுக்கே மினிமமான ஒரு பணம் வேணுங்க. நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகணும், வண்டி கட்டணும், உங்களுக்கு முன்னாடி ஆள் வரணும், சாப்பாடு கொடுக்கணும், போஸ்டர் அடிக்கணும், பேனட் அடிக்கணும், பேனர் விற்கணும், ஒரு பூத்துக்கும் பணம் கொடுக்கணும், பூத்தில் இருக்கிறவனுக்கு எத்தனை பேர் பிரியாணி எடுத்துன்னு போய் கொடுக்கணும், அவனை நல்லபடியாக கவனிச்சிக்கணும், அவன் எஸ்ஏஆர் மூலம் கரெக்டாக உறுப்பினர் இணைச்சிட்டானா, அந்த உறுப்பினர் இணைச்சவங்களாம் ஓட்டு போட வந்துட்டானா, அப்படி மிஸ் ஆனால் இத்தனை பேர் மிஸ் ஆகிருக்கான ஒரு ஆளை போட்டு அவனை கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும். பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கான வேலை இருக்குது, பூத் லெவல் ஆஃபீஸருக்கான வேலைகள் இருக்குது. எவ்வளோ பெரிய கட்டமைப்பு பண்ணுறீங்க. நான் எலெக்ஷன்னா சும்மா அங்கிள் அப்படி அங்கிள் இப்படி அங்கிள்லாம் கிடையாது. எலெக்ஷன்றது கட்டமைப்புங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 68,000 பூத்தையும் ஃபில் பண்ண 2 கட்சி தான். ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே வச்சிருக்காங்க. 74 ஆயிடுச்சு. யாரு இப்போ 15 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. ஆமாம், இப்போ வந்து ஒரு 6000 பூத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு 72 பூத்தில் கொண்டு வந்துட்டாங்க. 72,000 பூத்தில் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு பூத்துக்கு நீங்கள் 10 பேர் போட்டால் கூட 7,20,000 அடிப்படை அரசியல் தெரிஞ்சவனு இருக்கணும், அந்த தொகுதி தெரிஞ்சவனு இருக்கும், அந்த தொகுதியில் இருக்க வாக்காளர்களை பற்றி அவனுக்கு தெரியணும். பூத் லெவல் ஏஜென்ட்னா என்னது? அவன் வீட்டில் போய் எடுக்கிறப்ப நான் வந்து எங்கள் வீட்டில் என் பையன் இருக்கான் சக்தி, இவன் விஜய்க்கு ஓட்டு போடுவான், அவன் ஏஜென்ட் உள்ள உட்காந்துருப்பான். பள்ளிக்கூட தெருவில் இருக்கக்கூடிய ஸ்கூலில் உட்காந்துருக்கப்ப டிக் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன் சக்திவேல் வரல, சக்திவேல் வரல, நம்ம ஓட்டு ஏன் வரல? அவங்க ஒருத்தனை கூப்பிடுவான், இங்கே வா சக்திவேல்னு ஒருத்தர் இருப்பான், 81 நம்பர் வீட்டில் ஒருத்தர் ஓட்டு, நம்ம ஓட்டு அவனை எங்கே இருக்கான்னு பார்த்து கூப்பிட்டுவான். அங்கே இருக்க ஒருத்தர் ஓடுவான், இவன் கிரிக்கெட் விளாண்டுருப்பான், சினிமா பார்த்துட்டு இருப்பான், என் தம்பி எங்கே இருக்கீங்கன்னா தம்பி ஓட்டு முடிப்பு வாங்கன்னு சொல்லி. அதாங்க பூத் லெவல் ஏஜென்ட். அந்த மாதிரி விஜய்ட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா நீங்கள்? வாய்ப்பே இல்லைங்க, அதுக்கு நாளாகுங்க. நீங்கள் 1949 ஆரம்பித்த கட்சியை பற்றியும், 1980 பாரதிய ஜனதா ஆட்சி, அதுக்கு முன்னாடி ஜனசங்க ஆட்சி கட்சியை பற்றியும், 1972 அந்த எம்ஜிஆருக்கு இருந்த கட்சியை பற்றியும் இப்போ நீங்கள் தாவேக்காவை நீங்கள் ஒப்பீடு பண்ணால் எப்படி ஒப்பீடாகும்? எத்தனை எலெக்ஷன் பார்த்துருப்பாங்க, எத்தனை நல்லது கெட்டது பார்த்துருப்பாங்க, அது பெரிய ப்ராசஸ்ஸுங்க. அப்போ தான் சொல்கிறேன், தலைமை இடத்தில் உங்களோட ரசிகர்களுக்கான பங்களிப்பை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் ரசிகர்களாகவே புறக்கணிக்கப்படுவீங்க.
நல்லது வெங்கடேஷ், பொறுத்து இருந்து பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.